ஏலத்தோட்ட பராமரிப்பு நமக்கு என்ன தொல்லை வரும் அப்படின்னா, கொஞ்சம் பனியோட தாக்கம் அதிகமாக இருக்கும். பனினாலே அதாவது அதிகமான வெயிலுக்கு எதிரானது மழை, அதிகமான வெப்பத்துக்கு எதிரானது பனி. ஆனால் ரெண்டுமே மோசமானது, ரெண்டு எக்ஸ்ட்ரீம். ரெண்டும் வறட்சியை கொடுக்கும், ரெண்டுமே வறட்சியை கொடுக்கும். காயும் பனியில். அப்போ ஈரமாக்கிக்கணும். ஈரமாக்குறதுன்னா என்ன? தெளிக்கணும். 10 நாளைக்கு ஒரு முறை ஏதோ ஒன்று தெளிக்கணும், அல்லது 15 நாளைக்கு ஒரு முறை, அல்லது 7 நாளைக்கு ஒரு முறை, உங்களுக்கு பிடித்த மாதிரி. என்ன தெளிக்கணும்? வளர்ச்சிக்கானதை தெளிக்கணும். தேமோர் கரைசல் அது தயார் பண்ணுங்கள். 10 லிட்டருக்கு 1/2 லிட்டர் கலந்து தெளிங்க. ரெண்டாவது ஈயம் கரைசல் 1 லிட்டர் தாய் திரவம் வாங்குங்க. 550 ரூபா சொல்லுவாங்க, 650 ரூபாய்க்கு அதை தயார் பண்ணிடலாம். 20 லிட்டர் கிடைக்கும். அந்த 20 லிட்டர் கிடைக்கிறத தெளிக்க பயன்படுத்திங்க. மூணாவது OWDC வேஸ்ட் டீகம்போசர், OWDC அது இருக்குங்க. அதை தயார் பண்ணுங்கள். அது கூட மீன் அமிலம் கலந்து தெளிக்கலாம். மூணாவது. நாலாவது பஞ்சகாவியாவோ மீன் அமிலமோ தயாரிக்க முடியும் அப்படின்னா இப்போவே சும்மா இருக்க நேரத்தில் தயாரித்து வைங்க. ஒரு 25 நாட்களுக்கு அப்புறம் இந்த பொருட்கள் தயாரித்ததுக்கப்புறம் 25 நாளைக்கு அப்புறம் பயன்படுத்தலாம். நிறைய இலைகளில் தெளிக்கலாம், தட்டையில் தெளிக்கலாம், கீழே சரங்கள் மேலே தெளிக்கலாம். பயிருக்கு ஈரமும் கிடைக்கும், ஒரு சத்து கிடைக்கும், உணவு தயாரிக்க ஒரு வழி கிடைக்கும். இதுதான் ஏலப்பயிரோட இன்றைய முக்கிய தேவை.